ஆட்டோவில் பயணித்தவர்கள் மறந்துவிட்டு சென்ற தங்க செயின், பணம், அரசு அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை திருவான்மியூர் போலீசார் மீட்டுக் கொடுத்தனர். சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஷாதிகா என்பவர் சென்னை மந்தவெளியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு தாயுடன் சென்று அங்கிருந்து மீண்டும் ஆட்டோவில் வீடு திரும்பியுள்ளார். ஷாதிகா ஆட்டோவில் இருந்து இறங்கும் போது அவர் கொண்டு சென்ற கைப்பையை மறந்து ஆட்டோவில் விட்டுவிட்டு சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் ஷாதிகா புகார் அளித்ததைத் தொடர்ந்து நீலாங்கரை உதவி ஆணையர் பாரத் அவர்களின் மேற்பார்வையில் ஆய்வாளர் பிரகலாதன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கோபால் மற்றும் தலைமை காவலர்கள் பார்த்தசாரதி லெனின் புருஷோத்தமன் சுகந்தி ஆகியோர் ஷாதிகா சென்ற ஆட்டோ சென்ற இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து ஆட்டோவை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து விசாரித்தபோது ஆட்டோவில் பயணி விட்டு சென்ற கைப்பையை பாதுகாப்பாக எடுத்து வைத்துள்ளதாகவும், சவாரி முடிந்த பிறகு கைப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். பின்னர் ஆட்டோ ஓட்டுநரிடமிருந்து கைப்பையை மீட்டு உரியவர்களிடம் காவல் நிலையத்தில் வைத்து ஒப்படைத்தனர். அதில் வைத்திருந்த அனைத்து பொருட்களும் சரியாக உள்ளதா என சரிபார்த்தபோது 5 சவரன் தங்க நகை, ஆப்பிள் ஐபேட், 4500 பணம், ஏடிஎம் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்தும் சரியாக இருந்ததைத் தொடர்ந்து ஷாதிகா மற்றும் அவரது குடும்பத்தினர் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்தனர். அதேபோல் ஆட்டோவில் பயணி மறந்துவிட்டு சென்ற கைப்பையை பாதுகாப்பாக எடுத்து வைத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.